தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. தீபம் அகர்பத்தி, ஒரு தெய்வீக அனுபவம். கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த 2026 பராபவ வருடம் எங்களுக்கு எப்படி இருக்க போகுது? ரொம்ப இன்டெலிஜென்ட்டாக இருக்கும், ஆனாலும் வாழ்க்கையில் அப்பப்போ சறுக்கி விட்டுருது. 4ஆம் அதிபதி குரு தான் உச்சமாகிறார்ல, இவ்வளோ நாள் படிக்காத பிள்ளைங்க கூட படிக்க ஆரம்பிச்சிடும், புக்கை தூக்கிறோம், வைராகியம் வந்துடும். கன்னிராசிக்காரங்களுக்கு தொழில், குறிப்பாக பிஸ்னஸ்ன்னு நாங்கள் ஒன்று பண்ணிகிட்டு இருக்கோங்க, எங்களுக்கு எப்படி போக போகுது இந்த குறிப்பிட்ட வருடம் நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நல்லாயிருக்கும். 6ஆம் அதிபதி சனி தான், குறிப்பாக மரத்தொழில், ஃபர்னிச்சர், க்ரஷரு. கன்னிராசிக்காரங்களுக்கு 6ஆம் அதிபதி பார்த்தீங்கன்னா சனி 7ல் உட்காந்துருக்கிறாரு. ஸோ 6-7 காம்பினேஷன் இருக்கிறதுனால நீங்களே பார்ட்னரை சூஸ் பண்ணாமல் இருக்கிறது நல்லது தான். லைஃப் பார்ட்னர் எல்லாம் நீங்களாவே சூஸ் பண்ணிங்கன்னா அதெல்லாம் சக்ஸஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புங்கிறது ரொம்ப கம்மி. உடச்சி சொல்லணுன்னா லவ் மேரேஜுங்கிறது கன்னிராசிக்காரங்களுக்கு வேண்டாம். கன்னிராசிக்காரங்க அதிக கவனத்தோடு எங்கே இருக்கணும்னா திருமணத்தில் தான். ஸோ திருமண வாழ்க்கையில் 3ஆம் நபர் தலையிடுங்கிறத விட்டுறக்கூடாது. பொருளாதார நிலை, நிதி நெருக்கடியெல்லாம் கன்னிராசிக்காரங்களுக்கு வருமானா எஸ். ஏன்னா கண்ட இடத்துல இன்வெஸ்ட் பண்ணி போய் மாட்டினது யாருன்னா கன்னிராசி தான். கண்டக சனி இப்போ நடந்துட்டுருக்கு ஏற்கனவே. கன்னிராசிக்காரங்களுக்கான ஒரு பிரத்யேகமான ஒரு வாழ்வியல் பரிகாரம், பக்கத்தில் யாராவது குதிரைகளை வளர்க்குறாங்க இல்லை குதிரைகளுக்கான ஷெல்டர்ஸ் எங்கேயாவது இருக்குதுன்னு நீங்கள் கேள்விப்படுறீங்க அப்படின்னா எங்கே போயிட்டு வந்தால் நாங்கள் இன்னும் நல்லா இருப்போம், எங்களுடைய வாழ்க்கை செம்மையாகும்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். 2026 தமிழ் புத்தாண்டு கன்னிராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரியான பல தகவல்களை நம்மோடு பகிர்ந்து கொள்வதற்காக வேத ஜோதிடர் முத்துக்குமாரி மேம் நம்ம கூட இணைந்திருக்கிறார்கள். மேம் வணக்கம். வணக்கம் காவியா. கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்க போகுது? கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த 2026 பராபவ வருடம் எங்களுக்கு எப்படி இருக்க போகுது? ரொம்ப இன்டெலிஜென்ட்டாக இருக்கும், ஆனாலும் வாழ்க்கையில் அப்பப்போ சறுக்கி விட்டுருது. அதுங்கிறீங்க இதுங்கிறீங்க, ஒரு 4 வருஷமாக நாங்கள் நல்லாவே இல்லைங்க. 2020 தான், 21, 22, 23, 24 போகுது. சம்பாதிக்கிறோம், ஏதோ ஒன்று வாங்குகிறோம், வைக்கிறோம், போகிறோம், வேலைங்கிறது ஓடிட்டே இருக்குது. வாழ்க்கையில் ஒரு நிம்மதிங்கிறது இல்லை. குறிப்பாக கன்னிராசிக்காரங்களுக்கு என்ன பிரச்சனை தெரியுமா? இதை ஒரு 5 வருஷமாக அவங்களால கொண்டே வர முடியல. ஒர்க் லைஃப் பேலன்ஸ், வேலை மட்டும் செய்கிறோம், குடும்பத்தோட ஈடுபாடுங்கிறது எங்களால் பண்ணவே முடியல. அட்லீஸ்ட் இந்த தமிழ் புத்தாண்டு பராபவ வருடம் எங்களுக்கு என்ன மாதிரியான நல்ல அமைப்புகளை கொடுக்க இருக்குது அப்படின்னா, ஒரு நல்ல விஷயம், ராசிநாதன் நீசமானாலும் ராசியை பார்க்குறாரு. இது ஒரு பெரிய அமைப்பு. இதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? நீங்களே உங்களை பார்க்குறீங்க. கண்ணாடியில் உங்கள் முகத்தை பார்க்குறீங்கல்ல, அதுதான் ராசிநாதன் ராசியை பார்க்குறது. கண்ணாடியில் முகத்தை பார்க்கும்போது முடி சரி இல்லைன்னா சரி செஞ்சுருவோம், ஏதாவது முகத்தில் ஏதாவது சீராக இல்லைன்னா அதை சரி செஞ்சுருவோம், ட்ரெஸ்ஸை அட்ஜஸ்ட் பண்ணிடுவோம். இதெல்லாம் நம்ம பர்சனாலிட்டியை என்ஹான்ஸ் பண்ணும். ஸோ இதுதான் சிம்பிள். அப்போ ராசிநாதன் ராசியை பார்க்குறதுங்கிறது நல்ல அமைப்பு. உங்களை நீங்களே உற்று நோக்கி உங்களில் இருக்கக்கூடிய குறைகளை திருத்தக்கூடிய ஒரு வருடமாக இந்த குறிப்பிட்ட வருடமான பராபவ வருடம் அமைஞ்சிருக்கு. 11ஆம் இடம் வலுத்திருக்கு. லாபம்ங்கிறது பல்கி பெருக போகுது. ஒரு தொழில் பண்ணவங்க பல தொழில் பண்ண போகிறாங்க. குடும்பங்கிறதும் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும். சுக்கிரன் வலுவாக இருக்கிறாரு. 12ஆம் அதிபதி உச்சமாக இருக்கும்போது வெளிநாடு வெளிமாநில தொடர்புகள், அதன் மூலமாக லாபம் யோகம்ங்கிறதுலாம் கிடைக்கும். மேலதிகாரிகள் வேலையில் பாராட்டுவாங்க. இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த குறிப்பிட்ட வருடம் அமைஞ்சிருக்கு. படிக்கிற பிள்ளைகளுக்கு இந்த வருஷம் எப்படி இருக்கும்? 4ஆம் அதிபதி குரு தான் உச்சமாகிறார்ல, இவ்வளோ நாள் படிக்காத பிள்ளைங்க கூட படிக்க ஆரம்பிச்சிடும், புக்கை தூக்கிறோம், வைராகியம் வந்துடும். ஸோ இப்போது ஸ்கூல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு, செகண்ட், தேர்ட் ரேங்க் வாங்கினவங்க பேர் போர்டில் இருக்கும். ஸோ அந்த பிள்ளைங்கள்லாம் பார்த்துட்டு நம்ம பேர் இதில் வரணுங்கிற ஒரு வைராகியத்தோடு படிக்கிறது. ஒரு எக்ஸாம்ஸ் என்ட்ரன்ஸ் எழுதுகிறாங்க, கேட்டு JEE எல்லாம் எழுதுகிறாங்கன்னா, எனக்கு ஃப்ளெக்ஸில் என்னோடய ஃபோட்டோ வரணும், நான் ஜஸ்ட் பாஸ் பண்ணாலாம் போதாது, என்னோடய ஃபோட்டோ ஃப்ளெக்ஸில் வரணுங்கிற அளவுக்கு ஒரு வைராகியத்தோடு படித்து ஜெயிக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது கன்னிராசி மாணவர்களுக்கு நிறைஞ்சிருக்கு. மேம், இப்போ இந்த கன்னிராசியில் வேலைக்கு போகிறவங்க, தொழில் செய்கிறவங்களுக்குலாம் இந்த வருஷ காலகட்டம் எப்படி இருக்குது? கன்னிராசிக்காரங்களுக்கு தொழில், குறிப்பாக பிஸ்னஸ்ன்னு நாங்கள் ஒன்று பண்ணிகிட்டு இருக்கோங்க, எங்களுக்கு எப்படி போக போகுது இந்த குறிப்பிட்ட வருடம் நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நல்லாயிருக்கும். 6ஆம் அதிபதி சனி தான், குறிப்பாக மரத்தொழில், ஃபர்னிச்சர், க்ரஷரு, கெமிக்கல் பிஸ்னஸ், பிளாஸ்டிக் பிஸ்னஸ், மேன் பவர், ரீசைக்கிள், இதெல்லாம் நீங்கள் ஒரு தொழிலாக எடுத்து பண்ணுறீங்கன்னா அதன் மூலமாக நல்ல சக்ஸஸ். ஆயில் பிஸ்னஸில் நல்ல சக்ஸஸ். பெட்ரோல் பங்க் வச்சுருக்கிறீங்களா, அதில் நல்ல சக்ஸஸ். பார்ட்னர்ஷிப் வச்சு ஒரு விஷயத்தை நீங்கள் பண்ணுறீங்களா, நல்லது. வடை, பஜ்ஜி, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் விற்கிறாங்கன்னா சனி தான். அக்ரி, ஃபார்மிங்கு, விவசாய பொருட்கள், வேளாண்மை பொருட்கள், நாட்டு மருந்து கடை, உரக்கடை, இதெல்லாமே சனி. ஸோ இது எல்லாமே சக்ஸஸ் ஆகக்கூடிய ஒரு விஷயம் இந்த குறிப்பிட்ட வருடம் அமைஞ்சிருக்கு. காதல், கல்யாணம், கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த வருஷம் எப்படி இருக்கும்? கன்னிராசிக்காரங்களுக்கு 6ஆம் அதிபதி பார்த்தீங்கன்னா சனி 7ல் உட்காந்துருக்கிறாரு. ஸோ 6-7 காம்பினேஷன் இருக்கிறதுனால நீங்களே பார்ட்னரை சூஸ் பண்ணாமல் இருக்கிறது நல்லது தான். வீட்டில் பார்க்குறாங்க பொண்ணு மாப்பிள்ளை, அது உங்களுக்கும் பிடிச்சிருக்குங்கிற பட்சத்தில் கல்யாணங்கிறத பண்ணிக்கோங்க. நீங்களாக ஒரு நபரை சூஸ் பண்ணிங்கன்னா அது தப்பாக தான் இருக்கும். என்ன தான் இருந்தாலும் புதன் நீசமாகும்போது நமக்கு
நம்மளை பற்றி நம்ம கொஞ்சம் லோவாக நினைக்க ஆரம்பிச்சிரும். அப்போ எதிரில் உள்ள பர்சனாலிட்டி யாராக இருந்தாலும் நம்மளை ஈஸியாக மேனிப்புலேட் பண்ணி கையில் எடுத்துருவாங்க. அதனால் நீங்கள் ஒரு நல்ல ஸ்ட்ராங் பர்சனாலிட்டியாக இருக்கும்போது நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் தான் சக்ஸஸ் ஆகும். புதனே நீசமாக இருக்கும்போது லைஃப் பார்ட்னர் எல்லாம் நீங்களாவே சூஸ் பண்ணிங்கன்னா அதெல்லாம் சக்ஸஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புங்கிறது ரொம்ப கம்மி. உடச்சி சொல்லணும்னா லவ் மேரேஜுங்கிறது கன்னிராசிக்காரங்களுக்கு வேண்டாம், இருந்தாலும் வேண்டாங்க, கொஞ்சம் தள்ளி போடுங்க திருமணத்தை. மேம் இப்போ இந்த கன்னிராசியில் இருக்கிற பெண்களுக்கு இந்த வருஷம் எப்படி மேம் இருக்கும்? கன்னிராசி பெண்களுக்கு இந்த 2026ஆம் ஆண்டு என்ன மாதிரியான பலன்கள் இருக்க போது? ஹெல்த் இஷ்யூஸ் நிறைய ஃபேஸ் பண்ணாங்க. குறிப்பாக கன்னிராசி பெண்களுக்கு பிசிஓஎஸ், பிசிஓடி, தைராய்டுங்கிற ப்ராப்ளம்ஸ் மித்த ராசி பெண்களை விட அதிகமாக இருந்தது. அதற்கான காரணம் என்னென்னா 6ல் இருந்தார் சனி. நிறைய பேர் சொல்கிறாங்க 6ஆம் இடத்துல சனி இருக்கும்போது நோய் தகர்ந்துரும். நோய் இருக்கும், மேனேஜபிளாக இருக்கும். நோயை ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணி ட்ரீட்மெண்ட் எடுப்பாங்க. ஏன்னா 6ல் உட்கார சனி 11 பார்ப்பார். மருத்துவ செலவை கண்டிப்பாக கொடுக்கணும். அப்போ இந்த மாதிரி பெண்கள் வந்து சித்தா, ஆயுர்வேதா, யுனானி இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்ஸ் எடுத்தாங்கன்னா அதன் மூலயமா நல்ல ரிலீஃப் அப்படிங்கிறது இவங்களுக்கு நிச்சயமாக கிடச்சிரும். சோம்பல் அதிகமாக இருக்கும், கொஞ்சம் வெயிட் போட்டிருந்துருப்பாங்க. வெயிட்லாம் குறைக்கிறதுக்கு நாங்கள் இந்த வருடம் பிளான் பண்ணுறோன்னா பெண்கள் ஈஸியாக வெயிட்டை குறைச்சிருவாங்க. கன்னிராசிக்காரங்க வந்து இந்த வருஷம் கவனமாக இருக்கணும் அப்படின்னா இந்தந்த விஷயத்தில் கவனம் தேவைன்னு சொல்லணும்னா அது என்ன விஷயம்? கன்னிராசிக்காரங்க அதிக கவனத்தோடு எங்கே இருக்கணும்னா திருமணத்தில் தான். ஸோ திருமண வாழ்க்கையில் 3ஆம் நபர் தலையிடுங்கிறத விட்டுறக்கூடாது. ஆரம்பத்தில் இருந்து உங்களை இழந்து உங்கள் வாழ்க்கையை நீங்கள் சேவ் பண்ண முயற்சியில் வந்து இறங்காதீங்க. ஏன்னா இவங்க என்ன பண்ணிகிட்டு இருப்பாங்கன்னா அந்த பார்ட்னரை பற்றியே யோசிப்பாங்க. அவங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை குக் பண்ணுறது, இல்லை ஆணாக இருந்தாங்கன்னா ஒய்ஃபுக்கு என்ன பிடிக்குமோ அதையே வாங்குறது, தனக்கு பிடிச்சது அப்படியெல்லாம் இருக்க தேவையில்லை. 2 பேரும் உங்களுக்கு பிடிச்சதை செஞ்சுக்கோங்க. உங்களை இழக்காமல் அந்த வாழ்க்கையில் வாழ்கிறதுக்கான முயற்சிகளை கன்னிராசிக்காரங்க எடுங்க. உங்களை இழந்து வாழ நினச்சிங்கன்னா மேனிப்புலேட் பண்ணி உங்கள் ஸ்பவுஸ் உங்களை டாமினேட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது. இதை ரொம்ப பர்சனலாகவும் எடுத்துக்காதீங்க. நான் சொல்கிறத எடுத்துக்கிட்டே சண்டைகள் வந்துடக்கூடாது. இதை ஒரு நோட்டாக மட்டும் எடுத்துக்கிட்டு வாழ்க்கையை கொஞ்சம் சீராக அமைச்சுக்கோங்க. நீங்களும் சந்தோஷமாக இருந்து அவங்களையும் சந்தோஷமாக இருக்க வைக்கிறது தான் நல்ல வாழ்க்கை. ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி. பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த வருடம் எப்படி இருக்கும்? பொருளாதார நிலை, நிதி நெருக்கடியெல்லாம் வந்து கன்னிராசிக்காரங்களுக்கு வருமானா? எஸ். ஏன்னா கண்ட இடத்துல இன்வெஸ்ட் பண்ணி போய் மாட்டினது யாருன்னா கன்னிராசி தான். கண்டக சனி இப்போ நடந்துட்டுருக்கு. ஏற்கனவே நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் கவனமாக இருக்குன்னு சொல்லுவோம். மேம் ஷேரில் போட்டு இவ்வளோ இழந்தேன், மியூச்சுவல்ஸில் போட்டு இவ்வளோ இழந்தேன்னு வர கால்ஸ் ஃபுல்லாக கண்ணி வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டில் லாஸ் தான். அதனால் இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் போய் ட்ராப்பில் மாட்டினவங்க கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்கவர் ஆவீங்க. யார்கிட்டயாவது பணம் கொடுத்து ஏமாந்துருந்தீங்கன்னா, கோர்ட் கேஸ் வரைக்கும் போயிருக்கீங்கன்னா கோர்ட் மூலியமாக பண லாபம் அப்படிங்கிறது கிடைக்கும். ஏன்னா சூரியன் உச்சமாக இருக்கும்போது அரசு அனுகூலம் அப்படிங்கிறத கொடுக்கறது வந்து சூரியன் தான். இப்போ அரசன் மூலமாக ஒரு நல்ல விஷயம் நடக்கணும். இப்போ கோர்ட்டுக்கெலாம் போனீங்கன்னா ஜட்ஜ் வந்து தீர்ப்பு கொடுப்பாரு, ஒரு அனுகூலங்கிறது நடக்குது இல்லையா? இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த குறிப்பிட்ட வருடம் நிச்சயமாக நடக்கும். கன்னிராசிக்காரங்களுக்கான வாழ்வியல் மற்றும் ஆன்மீக பரிகாரம் அப்படின்னா அது என்னென்ன? கன்னிராசிக்காரங்களுக்கான ஒரு பிரத்யேகமான ஒரு வாழ்வியல் பரிகாரம், பக்கத்தில் யாராவது குதிரைகளை வளர்க்குறாங்க, இல்லை குதிரைகளுக்கான ஷெல்டர்ஸ் எங்கேயாவது இருக்குன்னு நீங்கள் கேள்விப்படுறீங்க அப்படின்னா குதிரைகளுக்கு தேவையான உணவுகளை வாங்கி கொடுக்கறது நல்லது. அதே மாதிரி படிக்கக்கூடிய, ஸ்கூலுக்கு போகக்கூடிய குழந்தைங்களுக்கு படிப்பு சாதனங்கள், நோட்டாக இருக்கலாம், புத்தகங்களாக இருக்கலாம், பென்சில் பேனாவாக இருக்கலாம், இதில் நீங்கள் டொனேட் பண்ணுறீங்கன்னா நல்லது. இல்லை பிள்ளைங்களுக்கு படிப்பு சொல்லி கொடுக்குறீங்க அப்படின்னா அதுவும் நல்லது. படிக்கிற பிள்ளைங்களுக்கு ஏதாவது பண உதவி பண்ணுறீங்கன்னா அதுவுமே ஒரு நல்ல யோகத்தை உங்களுக்கு பெற்றுத்தரும். கன்னிராசிக்காரங்க இந்த கோவிலில் கால் வைங்க உங்கள் வாழ்க்கை மாறும் அப்படின்னு சொல்லணும்னா அது என்ன கோவில்? கன்னிராசிக்காரங்க இந்த தமிழ் புத்தாண்டான பராபவ வருடம் இன்னும் சிறக்க நாங்கள் போயிட்டு வர வேண்டிய கோவில் எந்த கோவில், எங்கே போயிட்டு வந்தால் நாங்கள் இன்னும் நல்லா இருப்போம், எங்களுடைய வாழ்க்கை செம்மையாகும்னு நீங்கள் கேட்டிங்கன்னா நாகர்கோவிலில் இருக்கக்கூடிய நாகநாத சுவாமி கோயிலுக்கு கண்டிப்பாக கன்னிராசிக்காரங்க போயிட்டு வரணும். 12ல் கேது இருக்கிறாரு, ராகு போய் 6ல் உட்காந்துருக்கிறாரு. இவங்க 2 பேரும் குடும்ப வாழ்க்கையும் ஆரோக்கியத்தையும் டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கிறதுக்கு இந்த நாகநாத சுவாமியை போய் ஒரு சனிக்கிழமையில் வழிபாடு பண்ணிட்டு வரும் பட்சத்தில் நல்ல மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படும். மேம் கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த 2026 தமிழ் புத்தாண்டு என்ன மாதிரியான விஷயங்களை செய்ய போகுது, எதில் கவனமாக இருக்கணும், அவங்க போக வேண்டிய கோவில்னு சொல்லி பல தகவல்களை எங்களோடும் எங்கள் நேயர்களோடும் பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி. நன்றி காவியா. தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. தீபம் அகர்பத்தி ஒரு தெய்வீக அனுபவம்.